ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இதை பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 70% வந்து உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டதை ஷார்ட்கட்டாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இது போக வந்து உங்களுக்கு அந்த என்விரான்மெண்டல் கொஷின், அது போக உங்களுக்கு பயாலஜி கொஷின்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு சயின்ஸே ஒன்றும் தெரியலனாலும் இதை நீங்கள் கவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் மாஸ். உங்களுக்கு அட்டாமிக் மாஸ்னு வந்து கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னாலே இந்த 3 பேர் ரிலேட்டடாக தான் வருவாங்க. ஒன்று மெண்டலின் டேபிள் வச்சு வரும், இல்லை டாபர்னியர் உங்களுக்கு கேட்குறாங்கனாலே ட்ரேட்ஸ் கான்செப்ட் தான் வரும். அப்படி இல்லைனா நியூலாந்து. இவங்க 3 பேரை வச்சு கேட்குறாங்கனாலே அது அட்டாமிக் மாஸ் ரிலேட்டடாக இருக்க கொஸ்டினாக தான் இருக்கும். அட்டாமிக் நம்பர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா அது புரோட்டான். அட்டாமிக் நம்பருக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் புரோட்டாவை நம்பர் கணக்கில் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஃபிசன்னாலே உங்களுக்கு யூனிசெல்லார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிசன்னாலே யூனிசெல்லார், அதாவது ஒரே ஒரு இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிஷன், இது வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ஃபிஷன்னா ஃபஸ்ட் என்ன அப்படின்னா 2 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற லைட் நியூக்ளியஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் ஆகும். ஃபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபியூசன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கம்பைன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் வந்து ஃபியூஸ் போகாது, ஆனால் ஃபியூசன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், கேஸ்லேருந்து சாலிடாக ஒரு இதாக மாற்றுறோம் அப்படின்னா அது பேர் டெப்போசிஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். கேஸ்லேருந்து மாற்றுறீங்க அப்படின்னா, வேப்பர்லேருந்து லிக்யூடாக மாற்றுறீங்க அப்படின்னா அது பேர் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பர்லேருந்து லிக்யூடாக தான் நம்மளுக்கு ரெயின் வந்து பெய்யும், அது கண்டென்சேஷன். சாலிட்லேருந்து கேஸாக மாற்றுறீங்க அப்படின்னா சப்ளிமேஷன், இது வந்து சூடாக எறிகிறது சொல்லுவாங்க. லிக்யூடையும் கேஸையும் மட்டும் நீங்கள் அதில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த கான்வெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேப்பர் அண்டு கண்டென்சேஷன், இதை வந்து டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டென்சேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதாவது வேப்பர்லேருந்து உங்களுக்கு லிக்யூடாக இருந்தாலும் இந்த வேப்பர் டு கண்டென்சேஷன் சொன்னாலே உங்களுக்கு அங்கே என்ன வரும் அப்படின்னா டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். லிக்யூட்லேருந்து வேப்பராக மாற்றுறீங்க அப்படின்னா எவாப்ரேஷன், இது உங்களுக்கு தெரியும். அடுத்து பேட்டரி. இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். எப்பயுமே அந்த உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி உடச்சி பார்க்குறப்போ ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் எல்லாமே கெமிக்கலாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது, ரொம்ப முக்கியம். ஜெனரேட்டர் வந்து உங்களுக்கு எப்பயுமே மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மோட்ரு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கிலோவாட் ஹவரை வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா 1000 × 3600 செகண்டு, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. இதில் மொத்தம் 5 0 இருக்குது இது செகண்ட்ஸ்க்கு. அப்படிங்கிறப்போ அந்த நம்பர் கூட கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து 273 கெல்வின். அதுக்கப்புறம் வந்து சலைவா அப்படிங்கிறது அமலேஸ். உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வரும், பார்த்துக்கோங்க. பவர்லேயே நிறையா ஃபார்முலா இருக்குது. ஒரு 4 ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பவரில் வந்து உங்களுக்கு பவர் கொடுத்து வோல்டேஜும் உங்களுக்கு அது போக வந்து கரண்ட், அதாவது கரண்ட்னா உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐனாலே கரண்ட் தான். ஸோ P × VIன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து P × W/Kன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நெட் பவர் கொடுக்காங்கன்னா PV²/R. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் PV²/R ஃபார்முலாவே கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. நோபல் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா இருக்குது. நியானு, ஆர்கானு, ஹீலியமு, ரேடன், அது போக வந்து செனானு, கிரிப்டான், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நோபல் கேஸஸ்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீனோடைப், பீனோடைப். இந்த ஜீனோடைப்போட ரேஷியோ கேட்கலாம் 1:2:1. இது எதில் வரும் அப்படின்னா அந்த மெண்டல் வந்து ஒரு பட்டாணி செடி வச்சு பண்ணியிருப்பாரு, அதில் வந்து இந்த 1:2:1 வந்து கேட்கலாம். ஜீனோடைப்போட ரேஷியோ கேட்கலாம். பீனோடைப்போட ரேஷியோ வந்து 3:1. அப்போ பீனோடைப்னா 3:1ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அதாவது கொஸ்டின் வருதுன்னா அது நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதாவது வந்து ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த 3ல் ஏதாச்சும் இருக்கும். இல்லை உங்களுக்கு நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்னு கொஸ்டினில் வருதுன்னா அது கண்டிப்பாக டிஎன்ஏவாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு கீவேர்டு தான், எல்லாம் நீங்கள் பாட்டு போனீங்கனாலே போதும். மெண்டல் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னா டிஎன்ஏவை பற்றி பேசியிருப்பார், ஜீனை பற்றி பேசியிருப்பார், இன்கிரீடியன்ஸ் பற்றி பேசியிருப்பார், ஹெரிடிட்டி பற்றியும் பேசியிருப்பார். அந்த மரபியல் சம்மந்தமாகவும் அவர் பேசியிருப்பார். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிறது டார்வின். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் டபுள் சேம்பர் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஹியூமன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சேம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து க்ரொக்கோடைலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சேம்பர் தான் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மித்த எல்லா ரெப்டைல்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெப்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 சேம்பர் தான் இருக்கும். ஆனால் வந்து க்ரொக்கோடைலுக்கு மட்டும் 4 இருக்கும், ஹியூமன்ஸுக்கு 4 இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு வந்து டபுள் சேம்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டின்னு வந்தாலே கோலன் கைமா தான். உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். கோலன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வைப்போம். ஸோ கோலன் வைக்கிற ஈஸியாக, அதனால் ஃப்ளெக்சிபிளாக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூட்ரோபிகேஷன் நைட்ரஜன் பாஸ்பரஸ், இந்த 2 தான். யூட்ரோபிகேஷனாலே நைட்ரஜன் பாஸ்பரஸ் தான். இந்த யூட்ரோபிகேஷன் வந்து எப்பயுமே வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன், அதாவது வந்து ஆக்சிஜனில் கரையாமல் இருக்கும், அதான் யூட்ரோபிகேஷன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். அடுத்து வந்து பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாவுக்கு ஹார்மோனே கிடையாது, இது ரொம்ப முக்கியம். பாக்டீரியாவை பேத்தோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பாக்டீரியாவை பேத்தோஜெனிக்னு சொல்லுவாங்க, நோ ஹார்மோனி, நல்லா வச்சுக்கோங்க.
ரெசிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓம்ஸ் லா படி பார்க்குற மாதிரி இருக்கும். நியூட்டன் செகண்ட் லாவை எப்பயுமே ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபோர்ஸ்க்கு ஏற்ற இதுதான். மெட்டோபோலிக் வேஸ்ட். இந்த மெட்டோபோலிக் வேஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்யூசன் எங்கே நடக்கும் அப்படின்னா கேஸில் தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆல்கே அப்படிங்கிறது காப்பர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கேனா காப்பர். ஸோ அடுத்து வந்து ஹீட் அண்ட் லைட் அப்படிங்கிற கான்செப்ட் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஆக்சிடேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆக்சிஜன் நடக்கும். ஆக்சிஜன் நடந்துச்சாலே அங்கே கம்பஷன் நடக்கும். கம்பஷன்னா எரியறது தான் இருக்கும். அது ஹீட்டுக்கு கம்பஷன் தான் வரும், லைட்டுக்கு ஆக்சிடேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வந்து டிகிரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே எலக்ட்ரான் வந்து டிகிரீஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிறது எலக்ட்ரான் வந்து அங்கே பாஸ் ஆகிறனால தான். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆவ்ஸ் அப்படிங்கிறது பேட்ஸு. ஸோ இது எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ரத்தம் வந்து ஹாட் வார்ம் பிளட் தான். இப்போ நம்ம மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பிளட் தான் இருக்கும். ரெப்டைல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பிளட்டாக இருக்கும். ஸோ அடுத்து ஆம்பிட்ரிக் ஆக்சைடு இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் அலுமினியமோ ஜிங்கோ இருந்தால் அது கண்ணை மூடிட்டு டிக் போடுங்க. கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனில் மைக்ரோ நியூட்ரியன் 2 இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது கண்டிப்பாக அது நம்ம கண்ணால் பார்க்க முடியலனாலும் ரொம்ப கம்மி. ஸோ அதாவது விட்டமின், சால்ட்டு. மேக்ரோ நியூட்ரியன்ஸுங்கிறது அதை விட குட்டி, கால்சியம், புரோட்டீன். நீங்கள் வந்து மைக்ரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின், சால்ட்டு வந்து மறந்துடவே கூடாது, நல்லா வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேங்கிறது April 18. இதை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது எண்டோதெர்மிக்னாலே டீகம்போசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 94 இருக்குது. ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 24 இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 94 போக 118 கழிச்சிங்க அப்படின்னா மீதி 24 தான் வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டாபர்னியர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. அவரை பற்றி கேட்குறாங்கன்னா ட்ரைட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் டாபர்னியர் அப்படின்னா ட்ரைட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நியூலாண்ட் இருக்கார், அவர் வந்து மொத்தம் 56 இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இப்போ நம்ம 118 பார்த்தோம், ஆனால் நியூலாண்ட் வந்து கண்டுபிடிக்கிறப்போ 56 தான் இருந்திருக்கும். அவர் கால்சியம் வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு. இது பார்த்து வச்சுக்கோங்க. கால்சியம் கேட்பாங்க. கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வருதுன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். கான்ஃபிகரேஷன் வந்தால் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். ஷேப்பு, சைஸு இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஏதாவது ஷேப் வச்சோ சைஸ் வச்சோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விடுறீங்க அப்படின்னா அதோட ஷேப்புக்கு திரும்ப வந்துடும். அதெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். மெக்கானிக்கல் எனர்ஜி = பொட்டன்ஷியல் எனர்ஜி + கைனடிக் எனர்ஜி. இது ஒரு ஃபார்முலா, நல்லா படிச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் லைட், அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே அந்த அமௌண்ட் ஆஃப் லைட்டை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா புப்பில்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்குள்ளே தான் இருக்குது. கலர் ஆஃப் ஐ, உங்களுக்கு வந்து ஒரு லைட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கலராக தெரியுதுன்னா அது ஐரிஸ். அதுதான் வந்து முக்கியம். எத்தனாலோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C2H5OH. இது வந்து படிச்சுக்கோங்க. குளுக்கோஸ் வந்து C6H12O6. C6O6H12. இப்போ உங்ககிட்ட குளுக்கோஸோட ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா 12. இந்த மாதிரி கூட ஃபார்முலா வச்சு கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. குளுக்கோஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C12H22O11. கிளிசரல் ஃபார்முலா வந்து H3H8O3. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாஸ்டர் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நியூக்ளியஸு. கிச்சன் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து குளோரோபிளாஸ்ட்டு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 3 ஸ்டேட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸு, லிக்யூடு, சாலிட்னு பிரிச்சுக்கலாம். இது எல்லாமே நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து அலுமினியமே என்ன கான்செப்ட் வச்சு பிரிப்பாங்க, அதாவது அலுமினியம் கூட இருக்கிற இன்னொரு மெட்டல் பார்த்தீங்கன்னா கேலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலுமினியம் வந்தால் கேலியம் வந்தால் அலுமினியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் லைட்டை அலோவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கார்னியா. நம்ம ஆல்ரெடி வந்து அமௌண்ட் ஆஃப் லைட் பப்பில்னு பார்த்துருப்போம். அதை அலோவ் பண்ணதுன்னு சொன்னால் கார்னியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் வந்து ஆர்ஆர்பியோட ஃபேவரட் கொஸ்டினு. ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் மோட்டார், அதோட எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார். அதே இது வந்து உங்களுக்கு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் கேட்டாங்கன்னா அது ஜென்ரேட்டர். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் மோட்டர் சுவிட்சாக போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கையில் சாக்கடிச்சால் ரைட் கையில் அடிக்காது, லெஃப்ட் கையில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் எலக்ட்ரிக் டு மெக்கானிக்கல் அது அப்படி நான் வச்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் கரண்ட் டு மெக்கானிக்கல் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஸோ இதில் முக்கியமான ஒன்று ரைட் ஹேண்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் இண்டியூஸ்டு கரண்ட் தான் எடுக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கேட்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ரியோஸ்டாட், இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹை ரெசிஸ்டன்ஸ், எப்பயுமே வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது இன்சுலேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெர்ஸ்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைஜஷன் ரிலேட்டடாக வர ஒரு வேர்டு. டெட் செல், உங்களுக்கு வந்து ஒரு டெட் செல், இப்போ வந்து தேங்காவோட ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்க்ளீரன் ஹைமா இருக்கனால தான். அது எதனால் இருக்குது அப்படின்னா செல்லுலோஸ் இருக்க கான்செப்ட்னால தான். லிக்னின் அப்படிங்கிற ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் இருக்கனால தான் அந்த ஸ்க்ளீரன் ஹைமா எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கோலன் ஹைமாவுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்க வந்து செல்லுலோஸ் அண்டு பெக்டின். அதாவது வந்து ஸ்க்ளீரன் ஹைமாவுக்கு லிக்னின், சரியா? அது போக வந்து இங்கே பெக்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெக்டின். ஐசோடோப் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சேம் ப்ரோட்டானாக இருக்கும். சேம் ப்ரோட்டான் இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோடோப். அதுக்கப்புறம் இந்த நம்பர்லாம் வச்சுக்கோங்க. 3ங்கிறது லித்தியமோட நம்பரு, 17ங்கிற குளோரின், 20ங்கிற கால்சியம். 20 கால்சியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 15 வந்து சல்ஃபர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 வந்து எம்ஜி. ஸோ இதை வந்து 12th படிக்கும்போது எம்ஜிஆரை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுபோக 11ங்கிறது சோடியம். 11 சோடியம் ரொம்ப முக்கியம். ஆர்கான்ங்கிறது 18. இதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் கான்செப்ட்டில் வந்து வாட்டரால் கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்ன, ஃபேட்டால் கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து விட்டமின் பி, விட்டமின் சி டேப்லெட்லாம் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நார்மலாக வாயில் போட்டோடனே அது வந்து யூரின் வழியாவோ இல்லை வந்து அவுட் சைடு வந்து ஸ்வெட்டிங் கூடயே வந்து போயிடும். ஆனால் அந்த ஃபேட் டேப்லெட்டுங்கிறது நீங்கள் டேப்லெட் போட்டாலும் அது வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கோங்க. வாட்டர் நீங்கள் வந்து பிஸியாக இருந்தாலும் தண்ணி குடிக்கணும். மித்தவரைக்கு டேக்குங்கிற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்கு பதிலாக டேக்குங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்குன்னு போட்டு சி மாற்றிடுறாங்க. ஃபெர்டிலைசேஷன், அதாவது வந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபால்கோபியன் டியூப்ல தான் நடக்கும். ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா யுரித்ரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். யுரித்ரஸ் அப்படிங்கிறது அது ஃபிமேலோட ஆர்கான். யுரித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மேலோட ஆர்கான். இதை அப்படியே மாற்றி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யுரித்ரா அப்படின்னா கேலோட நேமு, ஆனால் அங்கே மேலுக்கு வச்சுருக்காங்க. யுரிட்ரஸ் அப்படிங்கிறது ஃபிமேலோட நேம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்குலார் அப்படின்னா தண்ணி இருக்குது. எப்பயுமே ஃப்ளோயமில் தண்ணி இருக்கும். ஃப்ளோயம் சைலம் அப்படிங்கிற 2 இருக்கும். சைலம்னா அது வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஃப்ளோயம்னா அது வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போவோம். குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பேரன்கைமா. நல்லா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஸ்க்ளீரன்கைமா பார்த்தோம், கோலன்கைமா பார்த்தோம். இப்போ பேரன்கைமா குளோரோபிளாஸ்ட்டுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆர்ஆர்பியோட ஃபேவரட் கொஸ்டின். கோரல், ஸ்பாஞ்சு, ஹைட்ரா ஈஸ்ட். இந்த ஹைட்ரா ஈஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அது வந்து என்னன்னா பட்டிங் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து அது வந்து இது பண்ணும். அதே மாதிரி அமீபா, பேராமிசியம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் வச்சு பண்ணோம். ஃபியூஷன் கிடையாது, ஃபிஷன். நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சன்னுக்கு தான் வந்து ஃபியூஷனுங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பவரோட கான்செப்ட் வந்து 1/4 ஃபோக்கல் லென்த்து. இந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மீட்டரில் தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும், சென்டிமீட்டரில் வரக்கூடாது. அதேமாதிரி வந்து ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு R/2 இது வந்து லென்ஸில் படிச்சிருப்போம். அப்புறம் லார்ஜஸ்ட் கிளாண்ட் எது அப்படின்னா லிவர். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இது வந்து 1 வந்து W, 2 வந்து கால்சியம், 3 வந்து அலுமினியம், 4 அண்ட் 5 வந்து நைட்ரஜன் நினைக்கிறேன். ஸோ 9 வந்து ஃப்ளோரின். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை 3 அலுமினியம் வேலன்ஸ் கேட்டாங்கன்னா 3 வந்து அலுமினியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா ஹெல்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒருத்தர். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போகோசைட்டோலிசிஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. இது வந்துச்சு அப்படின்னா காப்பர் டீ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஸ்பெல்லிங் கரெக்டாக எனக்கு தெரில. ஃபோட்டோசைட்டோலிசிஸா இல்லை ஃபோகோசைட்டோலிசிஸான்னு தெரில. அது வந்து காப்பர் டீ. ஸோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலை பற்றி நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலுங்கிறது இன்டியூஸ்டு கரண்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் ரூலுங்கிறது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ அது ஆல்ரெடி படிச்சிருப்போம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பிசிடோபோடியா, அதாவது பிசிடோபோவியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டு வந்துச்சுன்னா இது ஃபிங்கர் லைக் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து அமீபா. சரியா, பிசிடோபோரியா அப்படிங்கிறது வந்து அமீபாவுக்கு தான். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் ஸ்டோர் பண்ணுறதோ ஷேப்போ இல்லை வந்து பொசிஷனோ இதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இப்போ வந்து ஒரு ரப்பரை ஸ்டிச் பண்ணி இழுத்து விடுறீங்க அப்படின்னா அது கரெக்டான ஷேப்பு கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடுது. அதுதான் வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே ஸ்டோர்னு சொல்லியிருக்கு, நான் பின்னாடி சொல்கிறேன். கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் லென்ஸ் தான். கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது உங்களுக்கு குட்டியாக இருக்கும். அது வந்து இந்த கான்வெக்ஸுங்கிறது ஜென்ரலாக வச்சுக்கோங்க. நான் வந்து கான்கேவ் கான்வெக்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இது வந்து டிவர்ஜிங், ஸோ அது போக வந்து மேக்னிஃபைங் லென்ஸும்பாங்க. இது லென்ஸ் கான்செப்டில் கான்வெக்ஸ்னு வந்தாலே எப்பயுமே அது ப்ளஸ்ஸு, கான்கேவ்னு வந்தால் அது எப்பயுமே மைனஸ். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்பஷன் அப்படின்னா அது வந்து எப்பயுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். எது கம்பஷன்னா அது எரியுது. ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும். அதனால தான் இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கே ஸ்டோருங்கிறது எதுக்கு வரும்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஸோ வாட்டரில் இப்போ வாட்டர் டேம் இருக்கும். ஒரு டேமில் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகியே இருக்குன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த தண்ணியை வந்து திறந்து விட்றாங்க அப்படின்னா அது கீழே விழும். அது இல்லாமல் வந்து கைனடிக் எனர்ஜி. இதான் சிம்பிளாக கைனடிக் எனர்ஜிக்கும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸு. ஸோ SPDFனு ஒரு 4 மெட்டல், அதாவது ஒரு இது இருக்கும். எஸ்னா மெட்டலு, சரியா, எஸ்னா மெட்டலு, பினா நான் மெட்டலு. எஸ்னா மெட்டலு, பினா நான் மெட்டலு. எஸ்ஸோட அளவு வந்து 1லேருந்து 2, பிங்கிறது நான் மெட்டல் 13லேருந்து 18. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1, 2, அடுத்து 13, 18. ஸோ இந்த பிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நோபல் மெட்டல், நோபல் கேஸ் வரும். நோபல் கேஸ்னால் என்னங்கிற பின்னாடி பார்ப்போம். டி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 12க்குள்ளே டிரான்சிஷன் மெட்டல். ஸோ இது வந்து டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவாங்க. எஃப் வந்து லேந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆசினாய்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த எஃப் வந்து ரொம்ப மோசமான ஆள். யுரேனியம், தோரியம், சீசியம் இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இதை வந்து இன்னர் டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் வந்து நீங்கள் இன்னர் டிரான்சிஷன் மெட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் கான்செப்ட்டு. விப்ஜிஆர் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ எப்பயுமே வியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும். ஆரில் பார்த்தீங்கன்னா லோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும். வேவ் லென்த்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த விப்ஜிஆர், அதாவது வயலட் எப்பயுமே வந்து கம்மியாக இருக்கும். வேவ் லென்த் வந்து இந்த சைடு தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் பின்னாடி பார்ப்போம். டிவியேஷனும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த சைடு கம்மியாக இருக்கும். அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. சம்டைம்ஸ் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போகிற மாதிரி இருக்கும். அமினோ ஆசிட்ஸ், நம்ம உடம்புல வந்து அமினோ ஆசிட் ரொம்ப முக்கியம். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து புரோட்டீனை வந்து இது பண்ணும்.
கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குளுக்கோஸாக மாற்றும். அதேமாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து ஃபுட்டை ஃபுல்லாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறப்போ அது வந்து ப்ரோட்டீனாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேலஜன் பற்றி பார்க்கலாம். ஹேலஜன்கிற 17th குரூப்பு. ஸோ நான் மெட்டல் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதில் இருக்க எதுவுமே மெட்டல் கிடையாது. நீங்கள் மெட்டல் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்டு, சில்வர் இதெல்லாம் மெட்டல்னு சொல்லுவோம். இது எதுவுமே வந்து நம்ம மெட்டல் கிடையாது, நான் மெட்டலு. ஸோ இதை சால்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹேலஜனை. ஏன்னா வந்து இதில் ஃபுல்லாக சால்ட் நிறையா இருக்கும். இதை டயாட்டமிக் மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நிறைய இது 2 தான் வரும். ஸோ அதனால் டயாட்டமிக் மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஸோ குளோரின், புரோமைன், அயோடின், ஃப்ளூரின், அஸ்டனின் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளோரின்கிற கேஸு நம்ம நிறைய பேர் அதை வந்து ஒரு இதாக நினச்சிட்டு இருக்கோம். குளோரின்கிறது ஒரு கேஸு. அது என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து புரோமைன்கிறது லிக்யூடு. இது வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சோன்னா சாலிட் லிக்யூடு மாதிரி இருக்கும். இதோட கம்பினேஷன் தான் வந்து மெர்க்குரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அயோடின்கிற சாலிட் நமக்கு தெரியும், அது உப்பு மாதிரி இருக்கும். ஃப்ளூரின்கிறதும் கேஸ் தான். ஸோ இதில் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இதில் இது தனி கொஸ்டின். மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா மாஸ். எப்பயுமே உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டினில் மேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அங்கே மாஸ் தான் ஆன்சர் இருக்கும். இப்போ இதுக்குரிய பார்க்கலாம். லைட்டஸ்ட் ஹேலஜன்னாலே ஃப்ளூரின் தான். சரியா? லைட்டஸ்ட் ஹேலஜன்கிற ஃப்ளூரின். ஆனால் ஹையஸ்ட் ரியாக்ஷனாக இருக்கிறது யாருன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கிறது ஃப்ளூரின் தான். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறது ஃப்ளூரின் தான். அடுத்து ஹெவியஸ்ட்டாக இருக்கிறது வந்து அஸ்டடின். ஹெவியஸ்ட் அதாவது வெயிட்டாக இருக்கிறது வந்து அஸ்டடின். லோவாக இருக்கிறது வெயிட்டில் கம்மியாக இருக்கிறது வந்து ஃப்ளூரின் தான். இந்த அஸ்டடின்கிற பார்த்தீங்கன்னா மெட்டலைட்ஸ். இது வந்து ஒரு மெட்டலைடு. ரூம் டெம்பரேச்சர் புரோமைன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். குளோரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரீனிஷ் எல்லோ. இந்த குளோரின்கிற ஒரு கேஸு இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீனிஷ் எல்லோ கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து வெள்ளை கலர் நினச்சிருக்கோம், அது தப்பு. க்ரீனிஷ் எல்லோ கலர் தான் இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கு வந்து சில்வர் புரோமைடு யூஸ் பண்ணுவாங்க. AgBr. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து டெஃப்லான்கிற ஒரு பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கில் ஃப்ளூரின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆன்டிசெப்டிக்ங்கிறதுக்கும் அயோடின் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டிஞ்சர் இந்த மாதிரி இருக்குல்ல, அயோடின் இருக்குது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அயோடின் தான். அதாவது இதில் இன்க்ரீஸ் ஆர்டருங்கிறப்போ இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளூரின் வந்து எப்பவுமே ஹையஸ்ட் ரியாக்டிவ் வரனால F கலைஸ் போட்டிருக்கோம். குளோரின் அதை விட கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். புரோமின் அதை விட, அதுக்கப்புறம் வந்து அயோடின். இதெல்லாம் கம்மியாக. அவங்கள்ட்ட இந்த ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு குளோரின் இருக்கலாம். குளோரின் தான் டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நோபல் கேஸ். நம்ம இப்போ ஹேலஜன் பார்த்த மாதிரி நோபல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அது 18th குரூப்பில் இருக்கும். இது இனட் கேஸ்னு சொல்லுவாங்க. இது மந்த வாயு. ஸோ இது கூட அவ்வளோவா ரியாக்டே ஆகாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்கும். இது என்னென்ன இருக்குன்னா ஹீலியம், நியானு, ஆர்கானு, கிரிப்டானு, ஜெனான், ரேடான். இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அந்த ஹேலஜனும் இனட் கேஸும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த நியான் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால நான் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கலாம், டிராஃபிக் லைட்டில் இருக்க மாதிரி நான் வச்சுக்கோங்க. நியான்னா ரெட் கலரில். நியானோட நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. இது ரொம்ப முக்கியம். நியான் நல்லா படிச்சுக்கோங்க. ஹீலியம்னா 2. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், அடுத்து தான் ஹீலியமு. ஸோ 2. ஆர்கான்ங்கிறது 18. ஸோ ரெட் கோலி நம்பர் ஆர்கான்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்டான்கிற 36. ஜெனான்னா 54. ரேடான்கிற 86. இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன இது பண்ணுவாங்க அப்படின்னா ஹீலியம் பொறுத்த வரைக்கும் பலூனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோக வந்து ராக்கெட் ஃபியூல் கூலிங், அதாவது கூலிங் ராக்கெட் ஃபியூலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ராக்கெட்டில் வந்து ஃபியூல் இதுக்கும் வந்து ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஆர்கான் வந்து எலக்ட்ரிக் பல்பில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் ஆர்கான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஆர்கான் கேஸை. ஸோ மூணாவது வந்து கிரிப்டான் வந்து லேசர் கான்செப்ட் எல்லாமே. ஏதாவது கிரிப்டான்னா லேசர் தான். லேசர் பொருள் இருக்க எல்லாமே கிரிப்டான் யூஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட்லாம்பில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று அனஸ்தீசியான்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அனஸ்தீசியாவில் அந்த ஜெனான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடார் பொறுத்த வரைக்கும் ரேடான் வந்து உங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற ஜிப்சம்ல தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுப்பாங்க. லைம் ஸ்ட்ரோம்னா குயிக் லைம். இந்த குயிக் லைமை CaO அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளீச்சிங் பவுடர், அது ஸ்லேக்கட் லைம்ல வந்து வரும். அதுக்கப்புறம் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட கான்செப்ட் தெரியணும். இப்போ A+B C+Dன்னு கொடுக்காங்க அப்படின்னா இந்த ஏவும் C ரியாக்ட் ஆகும், பியும் D ரியாக்ட் ஆகும். இது வந்து ஏதாவது ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். டீகம்போசன் ரியாக்ஷன் 2H2O 2H2+O2. இது சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே ஏன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இங்கே A+B இந்த மாதிரி வரும். ஒரு இது இங்கே இருக்கும், 2 இது இப்படி வரும். இது வந்து டீகம்போசன் ரியாக்ஷனில் வரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தா டீகம்போசன் ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்லாம் கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். சப்ஸ்டியூஷன் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் வந்து மீத்தேனை சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணலாம், குளோரின் கேஸை சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி படித்தோம். குளோரினோட இது வந்து என்ன கலர் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகோரஸ் ரியாக்ஷன் போட்டிருப்பாங்க. அதாவது விகோரஸ்லி ரியாக்ஷன்னா ஸ்பீடாக வந்து ரியாக்ட் ஆகும். எக்ஸோதெர்மிக்னாலே உங்களுக்கு ஹீட்டு தான். ஒரு தீ வந்து பிடிக்கினா அப்படியே பற்றி இப்போ எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதான் எக்ஸோதெர்மிக்கு. ரிலீஸ், அதாவது ஒரு இதில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக்கு. அப்சர்வ் பண்ணுறோன்னா எண்டோதெர்மிக். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறோம், எண்டோதெர்மிக்ங்கிறத நம்ம வந்து படிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெசிபிடேஷன் ரியாக்ஷன் இன்சாலிபிள். இது ஒன்றும் சிம்பிள் தான். இந்த பிரெசிபிடேஷன் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் பால் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஒரு கட்டியாக இருக்கும். அதாவது வந்து கரையாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இல்லை வந்து மண்ணை வந்து நீங்கள்
தண்ணிக்குள்ளே போகிறப்போ ஒரு மாதிரி கரையாமல் திட்டாக இருக்கும். அது திட்டாங்கிறது தான் ப்ரெசிபிடேஷன். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, டிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லமார்க் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஒரு ஒட்டகச்சிங்க வச்சு அவர் சொல்லியிருப்பாரு. லெஸ் டென்ஸ், அதாவது டென்சிட்டி கம்மியாக இருக்க வந்து ஏர். நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருப்போம். அட்மாஸ்பியருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அட்மாஸ்பியர் கூட இருக்கப்போ வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்டு வந்து 330 மீட்டர் பெர் செகண்டில் வந்து ட்ராவல் ஆகும். லைட் வந்து 3 × 10⁸ ms per மீட்டர் பெர் செகண்ட், இல்லாட்டி வந்து ms/-1 போட்டுக்கணும். இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுண்டு வந்து மெக்கானிக்கல், அதாவது மெக்கானிக்கல்னால் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் சவுண்டு வந்து நீங்கள் பேசி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கிட்யூட்னா நீங்கள் சவுண்டு வந்து சத்தமாக கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் வந்து டிரான்ஸ்வர்ஸாக தான் வந்து போகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ப்ளஸ் தான், லென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மைனஸ் தான். இது மேக்னிடியூடு ஃபார்முலா போடுறப்ப, அதாவது V/U ஃபார்முலா போடுறப்ப மிரருக்கு வந்து மைனஸ்னும் லென்ஸுக்கு வந்து ப்ளஸ்னு வரும். இதை பற்றி நான் வந்து அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் நடத்திருப்பேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்மாலாக தான் இருக்கும். மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்மாலாக தான் இருக்கும். ஏன்னா கான்கேவ் மிரர் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை வந்து ஒரு இதுக்குள்ளே கேப்சர் பண்ணிடும் அப்படிங்கிற பார்த்துருப்போம். விர்ச்சுவல் அண்ட் டைரெக்டாக தான் இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு கான்கேவ் மிரர் கான்செப்ட் நடத்திருப்பேன், அதில் போய் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது கிட்னியில் 2 கிட்னிலையுமே டாப்பில் வந்து இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து அட்ரினல் கிளாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கூட கேட்கலாம். கிட்னி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா சூப்பர் ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூப்பர் ரீனல் கிளாண்ட் என்னன்னு கேட்கலாம். அட்ரினல் கிளாண்டு. அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லி இந்த அட்ரினல் கிளாண்டுக்குள்ளே 2 இருக்குது. இது அவுட்டர் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது இன்னர் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. கார்டெக்ஸ்னா வெளியே, இன்னர் பார்ட்னா உள்ள, அதாவது மெடுலா வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற வச்சுக்கோங்க. இந்த SPDF ஆல்ரெடி பார்த்தோம். SBDFனு. எஸ்னா 1லேருந்து 2க்குள்ளே, Pனா 3லேருந்து 13லேருந்து 18க்குள்ளே. இது வந்து மெட்டல்னும் இது நான் மெட்டல்னு படிச்சிருப்போம். அந்த Dனா உங்களுக்கு 3லேருந்து 12க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். Fங்கிறது லேந்தனைட்ஸ் அண்டு ஆசினைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது நடுவில் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படிங்கிற படிச்சிருப்போம். பெக்டின் அப்படிங்கிற ஜெல்லியாகவும் ஜாம் ஷேப்லேயே இருக்கும். ஸோ ஜெல்லி மாதிரி இருக்கும், ஜாம் மாதிரி இருக்கும். அது வந்து பெக்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏபயோட்டிக் அப்படிங்கிறதுலாம் என்னென்ன அப்படின்னா, பயோட்டிக்கில் ஏபயோட்டிக்கில் வந்து சாயில், வாட்டர், ஏர், இது வந்து நிலம், நீர், காற்று அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு டெம்பரேச்சர், மினரல்ஸ். இந்த டெம்பரேச்சர் மினரல்ஸில் மினரல்ஸும் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏபயோட்டிக்கில் டெம்பரேச்சர் மினரல்ஸ் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த விப்ஜிஆர் கான்செப்ட்டை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கும். இதில் வேவ் லென்த் மட்டும் இந்த சைடு கம்மியாக இருக்கும், ஹை டிவியேஷன் இருக்கும். இந்த சைடு வந்து லோ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கும், ஹை வேவ் லென்த் இருக்கும், லோ டிவியேஷன் இருக்கும். இந்த சைடு வேவ் லென்த் மட்டும்தான் ரெட்டில் வந்து அதிகமாக இருக்கும். இது உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, எதுக்கு வந்து ரெட்டுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி வேவ் லென்த் எது அதிகம்னு சொல்லிட்டு இந்த 4 கொடுத்தாங்கன்னா இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா செக்ரிகேஷனுங்கிற கான்செப்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷர் அண்டு வால்யூம், ஒரு இதை வந்து ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும், வால்யூமாக இருக்குன்னா அது என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்டில் வந்து வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, அடுத்து லைட்டு. சவுண்டு வந்து எப்போயுமே சாலிடில் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும், ஆனால் ஏரில் வந்து கம்மியாக ட்ராவல் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக சொல்லணும்னா அலுமினிய தட்டு தான், அலுமினியம் தான் வந்து சாலிடில் ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இது வந்து கேட்பாங்க, அந்த சாலிடில் அலுமினியமே. ஸோ இப்போ அலுமினியம் வாலியை போட்டு டம்முன்னு தட்டிங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்கும். ஆனால் காற்று இப்போ வந்து அதிகமாக அடிக்கி அந்த டயத்தில் நீங்கள் பேசுகிற வந்து சவுண்டு கம்மியாக கேட்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டு பொறுத்த வரைக்கும் வேக்கம் தான். இப்போ ஸ்பேஸில் வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோபிளாஸ்ட்னு வந்தாலே அது ஹார்ட் சம்மந்தமாக இருக்கிற ஒன்று தான். லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆர்டரி அப்படின்னா அது மிட்ரல் வால்வு. ரைட் வென்ட்ரிக்கல், ரைட் ஆர்டரி அப்படின்னா ட்ரைஸ்கோபிடி. இந்த 2 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரோட்டீன், அதாவது ப்ரோட்டீன் வந்தாலே அது ரைபோசோம் தான். ரைபோசோம்னு வந்தால் ப்ரோட்டீன் தான். அது வந்து 2மே கேட்டாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இது 2 வச்சு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்னாலும் ரைபோசோம்னாலும் ப்ரோட்டீன்னாலும் ஒன்று தான். டிரான்ஸ்லேஷனுங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. ட்ரைட்ஸ் ஆஃப் இன்கிரிடியன்ஸ் வந்தாலும் சரி, ஜெனட்டிக்ஸ் வந்தாலும் சரி, ஹெரிடிட்டி வந்தாலும் சரி, மெண்டல் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து விசிபிள் ரேடியேஷன். இப்போ நீங்கள் கண்ணால் ஒரு ரேடியேஷனை பார்த்தீங்கன்னா அது நியூட்டன் அப்படிங்கிற அளவில் பார்க்குற மாதிரி இருக்கும். சேம் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னா அனோலஜியஸ் ஆர்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அது வந்து ஹோமோலஜியஸ் ஆர்கான் சொல்லுவாங்க. அதாவது வந்து சேம் ஃபங்க்ஷனை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆச்சரியமாக பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே வந்து நீங்கள் திரும்ப டிஃப்ரெண்ட் வேலையை பார்த்தீங்கன்னா ஹோமோலஜியஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாண்டுலார், நான் கிளாண்டுலாருங்கிறது வந்து சுரப்பி. அதாவது வந்து உங்களுக்கு இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை வந்து கையில் சுரந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து ரெப்டைல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை சுரக்காது. அதனால் கிளாண்டுலர் அப்படிங்கிறது ஆம்பிஃபியன்ஸ்க்குலாம் இருக்கும். ஸோ நான் கிளாண்டுங்கிற ரெப்டைல்ஸ் ஊறுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இருக்காது.
ஸோ அடுத்து லா ஆஃப் மாஸ் கன்சர்வேஷன். இந்த கான்செப்டை டால்டன் தான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து அட்டாமிக் மாஸ் வந்து இருக்குது. ஸோ அட்டாமிக் மாஸ் இருக்குது அப்படின்னாலே டால்டன் தான். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அதில் ஒரு 3 பேர் வர சொல்லியிருப்பேன், அவங்க நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஈச் எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே அட்டாமிக் மாஸ் வந்து இருக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் கிடையாது, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே அட்டாமிக் மாஸ் வந்து இருக்குது. ஸோ நோ நியூக்ளியஸ்னால் நம்ம ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் நமக்கு கிடையாது. ஸோ டிஎன்ஏ புரோட்டீன் அதாவது ரைபோசோம் புரோட்டீன் எப்படியோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ புரோட்டீனு அதில் குரோமோசோம் வரும், ஜீன் வரும். இந்த 4 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏ, புரோட்டீன், குரோமோசோம், ஜீன். ஸோ இந்த 4 கான்செப்ட், அதாவது உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷனில் பார்க்கல, கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னா ஃப்ரூட்டு, ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னா சீடு. சரியா, இதனால வச்சுக்கோங்க. ஜெம் செல், அதாவது மேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெம் செல் வந்து குட்டியாக இருக்கும், மொட்டையிலாக இருக்கும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஹியூஜாக இருக்கும், அது ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். 3வது ஐன்னு சொல்லிட்டு பீனல் கிளாண்ட் வந்து சொல்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஐ அப்படிங்கிறது பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எபிசிஸ்ன்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். அலுமினியமாக பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் பேர் வந்து எலக்ட்ரோலிசிஸ். அலுமினியனோட இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா பாக்சைடுன்னு சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. சிப்கோ மூமெண்ட் வந்து ரெனி கார்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிப்கோ மூமெண்ட் வந்து உத்தரகாண்டில் நடந்திருக்கும், ஒரு ஃபாரஸ்ட்டில் வச்சு 1973 நடந்திருக்கும். அதை இன்சார்ஜ் மாதிரி எடுத்து பண்ணுறவர் வந்து ரெனி கார்வால். இந்த ரெனி கார்வால் நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிசெல்லுலர் அப்படின்னா பிளான்ட்டே, மல்டி செல்லுலர் அப்படின்னா புரோட்டிஸ்டா. பல புரோட்டா சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் எல்லோரும் செடி வைக்கிறாங்க, ஆனால் வந்து புரோட்டா மட்டும் பல புரோட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம வந்து வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செரிமானம் நடக்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலில் தான் நடக்கும். அதே மாதிரி இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற நம்மளை மாதிரி, அது போக வந்து இந்த லயன் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சிறுகுடல் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக தான் இருக்கும். அதே இது வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு இந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பொறுத்த வரைக்கும் சிசிஎம் சொல்லுவாங்க, இது செல்லுலோஸ் இது இருக்கனால தான் இந்த சிசிஎம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ங்கிறது தான் இந்த கோட்டு கவுக்கெலாம் வரும். 3R அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்விரான்மெண்ட் கான்செப்டில். 3Rல ரெடியூஸ், அதாவது நம்ம முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும், அதை ரீயூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரீசைக்கிள் பண்ணணும். ரீயூஸ் பண்ணிட்டு தான் ரீசைக்கிள் பண்ணணும். நிறைய பேப்பர்ஸ்லாம் நம்ம காக்கி பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்போம், அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இப்போ ரீயூஸ்க்கு அப்புறம் தான் ரீசைக்கிள். இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மாற்றி போட்டுறாங்க, ஆப்ஷன்லாம் உங்களை குழப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி படித்தோம் ஒரு அதாவது கெல்வின் பொறுத்த வரைக்கும் C+273.15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், ட்ரெடிஷ்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எந்த எனர்ஜி சொல்லுவாங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி தான் சொல்லுவாங்க. நான் ரினியூவபிள் எனர்ஜினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பெட்ரோலு, கோல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரும். அடுத்து மெண்டல், இவங்க 2 பேரும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மெண்டல்னா டிஎன்ஏ, ஜீனு, ஹெரிடன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. டார்வின் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் செலக்ஷனும் அதுபோக வந்து எவால்யூஷன், இது 2 பற்றி அவர் பேசியிருப்பார். அடுத்து பயோ மேக்னிஃபிகேஷனுங்கிறது ஆர்கனல் குளோரைடு அப்படிங்கிற ஒரு இது. ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட் 2 ஆசிட் இருக்குது. ஆர்கானிக் ஆசிட்னா ஒன்றும் இல்லை, இயற்கையாகவே நம்ம கிடைக்கும். இப்போ சிட்ரிக் ஆசிடு நீ எலுமிச்சம்பழத்தில் எடுக்கலாம், ஆக்சலிக் ஆசிட் வந்து டொமேட்டோவில் எடுக்கலாம். ஆனால் அந்த சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரஸ் ஆக்சைடு, அது போக வந்து பாஸ்பரஸ் இந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆர்கானிக் ஆசிட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளைக்கோஜன்ங்கிறது கார்போஹைட்ரேட்லேருந்து எடுக்கிறோம். சரியா, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அயனைசேஷன் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் நைட்ரஜன், அயனைசேஷனுங்கிறது நைட்ரஜனில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் சைஸும் ரொம்ப முக்கியம். அயனைசேஷனில் அட்டாமிக் சைஸ் ரொம்ப முக்கியம். அட்டாமிக் மாஸ் போடக்கூடாது, அட்டாமிக் நம்பர் போடக்கூடாது, அட்டாமிக் சைஸு. வண்டர் அப்படிங்கிறது டைட்டானியமாக சொல்கிறாங்க, டிஐ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம லேந்தனாய்ட்ஸ், ஆசினாய்ட்ஸ் சொல்லி 2 படிச்சிருப்போம். இந்த லேந்தனாய்ட்ஸ் வந்து 58லேருந்து 71க்குள்ளேயும், ஆசினாய்ட்ஸ் வந்து 90லேருந்து 103க்குள்ளேயும் இருக்குது. இதவே வந்து உங்களோட கொஸ்டின் கேட்கலாம், லேந்தனாய்ட்ஸோட இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. 58லேருந்து 71க்குள்ளேயும் 90லேருந்து 103க்குள்ளேயும் வருது. ஸோ ஆசினாய்ட்ஸ்னால் 90லேருந்து 103 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 90லேருந்து 103ங்கிறது தோரியம்ங்கிறது 90, 103ங்கிறது இது வந்து உங்களுக்கு லாரன்ஸ் நேம்னு ஒன்று வரும், அதாவது எல்என் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து தோரியம்னு வரும். 58ங்கிறது இது வந்து சிசிஎம்னு ஒன்று வரும். இங்கே வந்து உங்களுக்கு எல்எனுக்கு வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, லூட்டோனியம்னு ஏதோ ஒன்று வரும். ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 58லேருந்து 71னா லேந்தனாய்ட்ஸ்னும், 190லேருந்து 103னா அது ஆசினாய்ட்ஸ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளான்ட்டோட ஹார்மோன் 5 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகினின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு சில டைம் வந்து அனிமல் ஹார்மோனையும் பிளான்ட் ஹார்மோனையும் கொடுத்து இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, ஏதாச்சும் ஒரு இதை. ஸோ அப்போ ஆக்சின் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிளான்ட் வந்து ஒரு சில டைம் பெண்டாக இருக்கும், அந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சின் வந்து இருக்கனால தான், அந்த இது இருக்கனால தான் வந்து பிளான்ட் பெண்டாக இருக்கும். ஜிப்ரலின் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைட்டோகினின் ரொம்ப முக்கியம். ஒரு செல் டிவிஷன் நடக்கு அப்படின்னா சைட்டோகினின்னா இது வந்து ஃப்ரூட் ரிலேட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்சிசிக் ஆசிடுங்கிறது இப்போ ஒரு செடி வந்து ஒரு சில டைம் வந்து வறண்டு போயிருக்கும், செடி வந்து வாடி போயிருக்கும், அதுக்கெல்லாம் அந்த அப்சிசிக் ஆசிட் வந்து கம்மியாக இருக்கனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்திலின் வந்து
பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது நேச்சுரலாகவே வந்து பிளான்ட்ஸில் வந்து இருக்குது. அடுத்து போலன் பொறுத்த வரைக்கும், போலன் கிரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ஆந்தர் ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. மேல்கிட்ட வந்து ஆந்தர் ஃபிலமெண்ட் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஆந்தர் அப்படிங்கிறது போலனில் வந்து மேலா ஃபிமேலான்னு கேட்டால் ஆந்தர், அது வந்து மேல் அப்படின்னு சொல்லணும். ஃபிமேல் பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. ஸ்டைலு, ஸ்டிக்மா, ஓவரி. ஸ்டைலு, ஸ்டிக்மா, ஓவரி. ஸோ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபிமேல்லேருந்து ஒரு இது வந்து டேரெக்டாக மேலாக மாறுது அப்படின்னா ஒரு இது வந்து மாறும். அது பேர் வந்து ஜிரி அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டோஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து மேலேருந்து ஒரு இது ஃபீமேலாக மாறினா புரோட்டன் ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து க்ளோன் ஃபிஷ்ஷு. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஆர்டிக்கலில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 253, அதாவது வந்து 253 ஆர்டிக்கலில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து டுவார்ட்ஸாக வளருது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக தான் வளரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவே ஃப்ரம், அதாவது வந்து நார்மலாக இல்லாமல் அகெயின்ஸ்டாக வளருது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவார்ட்ஸ்னால் இப்போ கிராவிடேஷனலுக்கு நேராகவே வந்து வளருது அப்படின்னா அது வந்து ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலோபைட்ஸுங்கிறத வந்து என்னென்ன கேட்டகரிலாம் வரணும், ஆல்கே வரும், ஃபங்கஸ் வரும், லிச்சன் வரும், பேராசைட் வரும், கஸ்குட்டா வரும், டேப்வார்ம் வரும், லீச் வரும், லைஸ் வரும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நாட் டிஃப்ரென்ஷியேட், இது வந்து பிரிச்சே பார்க்க முடியாது. பார்க்க எல்லாமே சேமாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும். நான் வெஸ்குலார், அதாவது வந்து தண்ணி சம்மந்தமாக இருக்காமல் நான் வெஸ்குலராக இருக்கும். கார்பன் வந்து பூவர் கண்டக்டார். கார்பனில் வந்து உங்களுக்கு இதாகுமான்னு கேட்டால் அது வந்து ஆகாது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது போய் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வேக்கம் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிராஃபைட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். டைமண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஸோ ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதுன்னா அங்கே ஹை பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல இது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகலை அப்படின்னா ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, லோ பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நோபல் மெட்டல், அதாவது நோபல் கேஸ் படித்தோம். நோபல் மெட்டல், இந்த நோபல் மெட்டல்னால் எது கூட அவ்வளோ ரியாக்ட் ஆகாது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஆக்சுவலாக சில்வர் வயர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது காஸ்ட்டு அதிகமாக இருக்கனால நம்ம வந்து காப்பர் வயர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் சில்வரில் வந்து நல்லா வந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஆனால் அவங்க லெஸ் ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மெட்டலை வச்சு பண்ணுறீங்க, கெமிக்கலாக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வரு, கோல்டு, பிளாட்டினம், ரேடியம், பலாடியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குற எதுவுமே வந்து கெமிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது அப்படி தான் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ கோவலன் பாண்ட் எப்பயுமே வந்து உங்களுக்கு வீக்காக தான் இருக்கும். அயனிக் பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீக்காக இருந்தாலே அங்கே கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, அந்த மாதிரி உங்களுக்கு லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு கரண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல் மேக்னெட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பேசேஜ் கொஸ்டின் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓசோன் லேயரை வந்து நம்ம ஓசோன் சொல்லுவோம். இது 1980 காலகட்டத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் ஓட்ட விழுறதே வந்து அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஓசோனை நம்ம வந்து எந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா டாப்சான், டியூன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து கயோட்டோ புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இந்த கயோட்டோ புரோட்டோக்கால் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 2008 2012 நடந்திருக்கும். இது வந்து ஜப்பான் வந்து நடத்தியிருப்பாங்க. ஆனால் அப்போ தான் ஃபஸ்ட் நடந்துச்சுன்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நடந்தது வந்து 1997 டிசம்பரில் தான் நடத்தியிருப்பாங்க இந்த கயோட்டோ புரோட்டோக்கால். இந்த கயோட்டோ புரோட்டோக்கால்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, க்ரீன் ஹவுஸ் எமிஷனுக்காக கொண்டு வந்தது. க்ரீன் ஹவுஸ் எமிஷனில் முக்கியமான கேஸ் எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ரொம்ப முக்கியம். அடுத்து மேக்ஸிமம் விண்டு, சரி, அதாவது உங்களுக்கு வந்து நிறையா வந்து காற்று வந்து அடிக்கி அங்கேருந்து நம்ம உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம் அந்த ஃபேனை சுற்ற விட்டு அப்படின்னா அது எங்கே எடுக்கலாம்னா வெஸ்டர்ன் காட்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் விண்ட்ஸ் அங்கே இருக்குது. லாஸ்ட் லிச்சன்ங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா மவுண்டன் ரீஜன். இந்த லிச்சன்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பிஹெச் நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணோம், அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஆல்கே அப்படிங்கிற மாதிரி, சரி, ஒரு ஃபங்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஓவராலாக உங்களுக்கு சயின்ஸ் வந்து கவர் ஆன மாதிரி ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு போய் ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை போட்டு பார்த்தீங்கன்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.